எல்லோருக்கும் வணக்கம். பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் 2.0 விடுதலை 2.0 எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதற்கான ஃபீஸ் வந்து 199 மட்டும்தான். ஸோ எல்லாருமே கேட்குறீங்க ஃபோன் பண்ணி ஆட் பார்த்துட்டு, சார் உண்மையிலே 199 தானா, இல்லை 199 வைக்கிறதுனால எதுவும் கொஸ்டின் எதுவும் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஸோ அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 42 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 199 தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பணம் வந்து சம்பாதிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. நல்ல ஒரு அரசு அதிகாரிகளை உருவாக்கணும் அப்படிதான் நம்மளோட இலக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே ரேட் வந்து ரொம்ப ஹையாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், மாடரேட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நிறையா ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறையா ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அதோட வேல்யூ தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதோட வேல்யூ தெரியாதனால ஸோ டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃப்ரீயாக வந்து இனிமேல் கொடுக்கக்கூடாது அப்படின்றத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் மினிமம் பேமெண்ட் தான், மினிமமாக ஒரு அமௌண்ட் வச்சு கொஸ்டின் கொடுத்துருவோம், அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மினிமம் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 199 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக பிசிக்கான ஃப்ரீ டிஸ்கஷன் மட்டும் ஃப்ரீயாக வந்து டெய்லி டிஸ்கஷன், அதாவது உங்களை வந்து கைடன்ஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீ கைடன்ஸ் வந்து அது என்னன்னா, இன்னைக்கு என்ன படிக்கலாம் அந்த மாதிரி டெய்லி வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்போம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதை ரிவிஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷெடியூல் வந்து எப்போ முடியும் அப்படின்னா, கரெக்டாக நவம்பர் 6 அல்லது 7 வரைக்கும் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நவம்பர் 6 7 வரைக்கும், அது வரைக்கும் போட்டிருக்கோம் ஷெடியூல். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டுக்காக அது வரைக்கும் போட்டிருப்போம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேர்ம் வைஸ் இப்போ ஃபஸ்ட் டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸு, செகண்ட் அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் 1. ஸோ நமக்கு டேட் இல்லாதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6th மட்டும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் முடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம், 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்ற போட்டிருக்கோம். ஆனால் டெஸ்ட் வந்து எப்படின்னா தனித்தனி கொஸ்டினாக தான் இருக்கும். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும், ஆனால் போட்டிருக்க டேட் வந்து ஒரே டேட்டில் மட்டும் வரும். ஸோ காலைல ஒரு சயின்ஸ் எழுதுறீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்கள் வந்து சோசியல் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 6th மட்டும் டேட் இல்லாதனால, ஏன்னா நமக்கு நாள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 42 இருக்குது. 42 டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு நமக்கு மினிமம் எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போட்டிருக்கோம். எவ்வளோக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டெஸ்ட்டே போட்டிருக்கோம். அப்படி போட்டுமே இந்த 42 டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டே தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். 6th மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 6th முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அஸ் யூஷுவல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷெடியூல் வந்துடும், 6 8 10 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆவரேஜ் அதே மாதிரி தான் போட்டிருப்போம். எல்லாமே டேர்ம் வைஸாக தான் இருக்கும். ஆவரேஜாக எல்லாத்துலேயுமே 70 கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ ரிவிஷனுக்கு தனியாக கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஷெடியூலில் வந்து மென்ஷன் பண்ணல சார், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா ரெகுலராக நியூஸ் பேப்பர் தான், ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்க வைப்போம். ஸோ நியூஸ் பேப்பரை படித்து வச்சு இப்போ குரூப் 1 குரூப் 2 கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெகுலராக இன்னைக்கு வந்து தமிழ் இந்து தமிழ் திசையும் அதே மாதிரி தினமணி பேப்பரையும் படிக்க வச்சுருவோம். இதே இது இங்கிலீஷாக இருந்தது அப்படின்னா ஹிந்துவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த 2 பேப்பரும் வந்து நம்ம படிப்போம். ஸோ இதை படிச்சுட்டு ஸோ அன்னைக்கு ரெகுலராகவே டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறதுனால, அப்படி சப்போஸ் நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா அன்னைக்கு கிளாஸ்லேயே அவங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து இது தனியாக வந்து டைப் பண்ணலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியில் வந்து நான் வேணால் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரேன். ஸோ அதனும் பெரிய பெரிய அமௌண்ட் வரப்படுறது, ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 400 500 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பே பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. ஸோ அதில் உள்ளதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கிட்டாலே போதும். அந்த வாங்குறதுமே கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக எது இருக்கோ, இல்லை எது சார்ட் அவுட் பண்ணியிருக்கோ, ஒரு ஒன்னோட அதாவது ஒரு பிசிக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த லெவலில் யாராச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அது எந்த அகாடமியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வேற அகாடமியில் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் ஈகோ பிரச்சனை கிடையாது. நீ வந்து எப்படி படித்தாலும் எந்த அகாடமியில் படித்தாலும் பாஸ் ஆனால் சந்தோஷம், அது மட்டும்தான் நம்மளோட இலக்கு. நல்ல அரசாங்க அதிகாரிகளை உருவாக்கணும், அதுதான் நம்மளுடைய இலக்கும். சரி, நீங்களும் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறையும் மாறும், உங்களோட வாழ்க்கையும் மாறும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டுக்கான பிசி தான், ஷெடியூல் தான். உங்களுக்கு ஷெடியூல் வேணும்னா சொல்லுங்கள், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், விடுதலை டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி, இல்லை ஷெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து அனுப்புகிறேன். ஷெடியூல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் படிக்கிறத கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. பர்சனல் அட்வைஸ், வெளியில் எங்கேயும் சுற்றாதீங்க, பைக்கில் வெளில அதிகமாக சுற்றாதீங்க. காலைல கிரவுண்டுக்கு போகிறீங்கன்னா போயிட்டு அதோட வந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள்.
திருவிழா கொண்டாட்டத்துக்கு போகிறேன், வேற எங்கேயாச்சும் பர்சனலாக கல்யாணத்துக்கு போகிறேன், காதுத்துக்கு போகிறேன், இதெல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் தான் திருவிழா வந்து டியூட்டியை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் தான் வந்து திருவிழா முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களோட பாதுகாப்பு தான் அந்த திருவிழாவே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான், அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து நீங்கள் வந்து மெமரியில் வச்சுக்கோங்க. அதனால் இப்போ டெம்பரவரியாக வந்து திருவிழா நான் வந்து போய் நின்று ஆகணும் அப்படின்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அக்கறை எடுத்து படிங்க. வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். எது சொல்றேன்னா திருவிழாவுக்கு போகிறத 100% அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு சின்ன நமக்கு ஒரு கேஸ் நம்ம மேலே ஃபைல் ஆனால் கூட நம்ம அந்த வேலைக்கு போக முடியாது. ஸோ அதனால் அது வந்து பர்சனல் அட்வைஸ். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லா படிங்க. எது டவுட்னாலும் எப்போ வேணாலும் தாராளமாக கால் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.